காட்ட தாமதம் வேண்டாமம்மா. ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா. ஸோ இன்னைக்கு அருள்மொழிகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அம்மா நமக்கு முதலில் துறப்பது பின்பு எடுப்பது அப்படின்ற டாப்பிக்கை பற்றி நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா. அந்த டாபிக் ஆக்சுவலி முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போகிறோம். இரவு 10:30 மணிக்கு மழை தூறல் தூவியது. அம்மா மழையில் நனைய விரும்பினார் போல் அவர் அங்கிருந்து எழவே இல்லை. அம்மா கொண்டிருந்த அதே மனநிலையில் இருக்கும் போல் அனைவரும் அங்கேயே அமர்ந்திருந்தார்கள். ஆனால் அம்மாவுக்கு சேவை செய்து கொண்டிருந்த காயத்ரி அம்மாவின் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டார். அந்த தூறல் சற்று நேரத்தில் பெருத்த மழையாகிவிடும் என்றுணர்ந்த காயத்ரி அங்கிருந்து எழுந்தார். அம்மா எழவில்லை. அம்மாவை எழுந்து கோவில் வராண்டாவிற்கோ அவருடைய அறைக்கோ போகும்படி காயத்ரி பலமுறை வேண்டிக் கொண்ட பிறகும் அம்மா அசையவில்லை. திடீரென அந்த தூறல் பெரும் மழையானது. அங்கிருந்து அனைவரும் முழுக்க நனைந்து விட்டனர். மழை ஆரம்பித்த போதே காயத்ரி தன் கையில் இருந்த குடையை விரித்து அம்மாவின் சிரசியில் மேல் பிடித்து கொண்டார். அம்மா அந்த மழையை ரசித்து கொண்டு இருந்தார். காயத்ரியின் தொடர்ந்து வேண்டுதலால் அம்மா கடைசியில் வேண்டா வெறுப்பாக எழுந்து தமது அறைக்கு சென்றார். இந்த உலகத்தையே மறந்தவர்களாக பிரம்மச்சாரிகள் சற்று நேரம் அங்கேயே நின்றார்கள். அம்மா போய்விட்டார் என்று உணரவே அவர்களுக்கு சில நிமிடங்கள் பிடித்தன. பிறகு திடீரென்று அனைவரும் கோவில் வராண்டாவை நோக்கி ஓடினர். ஒரு பிரம்மச்சாரி நடுங்கிக் கொண்டே, மழை பெய்தால் நாம் எழுந்து ஓடுவோமா என்று பார்க்க அம்மா விரும்பியதாக எனக்கு தோன்றுகிறது. இது அம்மாவின் சோதனையாக இருந்திருக்கலாம். அம்மாவுக்குத்தான் அது தெரியும். ஒருவேளை அம்மா மலையில் இருக்க விரும்பியிருக்கலாம் என்றார். அப்போது மற்ற பிரம்மச்சாரி, இது போன்ற சூழ்நிலைகளில் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. அம்மா எழுந்து செல்ல வேண்டும் என்று காயத்ரி வற்புறுத்தியும் போது நாம் ஒவ்வொருவரும் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. நாமும் மழையில் நனைந்தோம். காயத்ரி செய்தது சரியா, நாம் செய்தது சரியா என்பதே என்னுடைய சந்தேகம் என்றார். அதேபோல் சஞ்சலமடைந்திருந்த மற்றொரு பிரம்மச்சாரி, இந்த சந்தேகத்தை நீ கிளப்பிவிட்டால் என் கருத்தை கூறுகின்றேன். என்னை ஒரு குற்ற உணர்வு வருத்துகிறது. மழை பெரிதாவதற்கு முன்னதாகவே நாம் அம்மாவை அறைக்கு போகும்படி சொல்லியிருக்க வேண்டும் என்று கூறினார். அதை தொடர்ந்து ஒரு விவாதம் நடந்தது. தக்க சமயம் வாய்க்கும்போது அம்மாவிடம் இது பற்றி கேட்பது என பிரம்மச்சாரிகள் முடிவெடுத்தனர். பிறகு அவர்கள் தங்க அறைக்கு திரும்பினர். ஆசிரமம் அமைதியில் ஆழ்ந்தது. காற்றுடன் பெரும் மழை பெய்து கொண்டு இருந்தது. அந்த ஓசை மட்டுமே அங்கு எஞ்சி நின்றது. பாருங்க. ஸோ எப்படிப்பட்ட சந்தேகம் பார்த்தீங்களா அவங்களுக்கு? அவங்களுடைய சிந்தனையில கூட அம்மா எப்படி நிறைஞ்சிருக்காங்க பாருங்க. அதாவது காயத்ரி என்ன பண்றாங்க, அம்மாவை எழுப்புறாங்க. ஐயோ மழையில நனையாதீங்கம்மான்ட்டு. இவங்க என்ன பண்றாங்க, மழையில நனைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அம்மாவை எதுவுமே சொல்லலை. ஸோ போனதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் தோணுது, ஒருவேளை நம்ம சொல்லியிருக்கணுமோ, அந்த பொண்ணு இவ்வளோ அக்கறையா அம்மாவை சொல்றாங்களே, நம்ம என்னமோ அப்படி ஜடம் மாதிரி நின்று இருக்கோமே அப்படின்னு உள்ளுக்குள்ள எல்லாருக்குமே உறுத்தி இருக்கு. உண்மையாவே ஒரே விஷயத்தை நோக்கி பயணம் செய்யும் போது இந்த மாதிரி விஷயங்களை நம்மளை கண்டிப்பா உறுத்தும். ஓகே, எவ்வளோ நல்லா இருக்குல்ல இந்த விஷயம். ஸோ அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அம்மா 2 குழந்தைங்க இல்லையா, ரெண்டு தன்மை வாய்ந்த 2 குழந்தைகள். ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க, இன்னொருத்தவங்க அம்மா கூட அங்கே நிற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 2த்தையும் தான் அம்மா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். பட் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது 2வது அத்தியாயமாக பண்ணியிருக்காங்க. ஓகேவா, 2வது அத்தியாயம், எது சரியான மனோபாவம். 1984 ஜூலை 7 சனிக்கிழமை அன்று காலையில் பிரம்மச்சாரிகளுக்கு அம்மாவிடம் அவர்களது மனதை முதல் நாள் உறுத்தி கொண்டிருந்த வினாவை கேட்க சந்தர்ப்பம் கிடைத்தது. ஒரு பிரம்மச்சாரி, அம்மா, நேற்று நீங்கள் மழையில் நனைந்த போது காயத்ரி உங்களை அறைக்கு போகும்படி வற்புறுத்தினார். ஆனால் நாங்கள் எதுவுமே பேசாமல் சும்மா இருந்து விட்டோம். நாங்கள் அப்படி பேசாமல் இருந்தது தவறா என்று தயவு செய்து சொல்லுங்கள் அம்மா என்று கேட்டார். பலமாக சிரித்தபடி அம்மா பதில் சொன்னார், இல்லை குழந்தைகளே, கவலைப்படாதீர்கள். உங்கள் மனோபாவம் தவறானது அல்ல. காயத்ரியின் மனோபாவமும் உங்கள் மனோபாவமும் இரண்டும் சரியானதே. அம்மாவின் உடல்
தேவைகளை கவனித்துக் கொள்வதுதான் காயத்ரியின் சாதனையாகும். அவள் அதில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். ஒரு காதலன் ஆரம்பத்தில் தன் காதலியின் உடல் தேவைகளை பற்றி மிகவும் கவனமாக இருப்பான். அவன் அதை செய்வதில் மிகுந்த பற்று கொண்டு இருப்பான். இந்த பற்றுதல் அல்லது ஆழ்ந்த பிணைப்பு இருவரும் முற்றிலும் ஒன்றும் என்கிற நிலை ஏற்படும் வரை நீடித்திருக்கும். அதுவரை நான் வேறு, என் காதலி வேறு என்கின்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். இப்போது காயத்ரிக்கு சதா அம்மாவின் உடலை பற்றிய எண்ணம்தான் இருக்கிறது. அவள் இரவும் பகலும் நினைத்து கொண்டு இருப்பதும் கனவு காண்பதும் கூட அம்மாவின் உடல் தேவைகளை பற்றியே. அம்மாவின் மீது கொண்டிருக்கும் தூய்மையான அன்பு காரணமாகவே அவளுக்கு அம்மாவின் உடலை பற்றி இவ்வளவு கவலை ஏற்படுகிறது. அப்படிதான் இருக்க வேண்டும். தனது உடல் தேவைகளை பற்றி குரு கவலையே படமாட்டார். சீடனுக்கு குருவின் உடல் மீது ஆழ்ந்த பற்றும் தீவிர கவனமும் இருக்க வேண்டும். குருவின் மீது நமக்குள்ள பற்றுதல் நம்மை உலகியல் பற்றுதல்களிலிருந்து, கவலைகளிலிருந்தும் எண்ணங்களிலிருந்தும் விடுவிக்கின்றது. உலகை மறந்து இறைவனின் மீது மனதை ஒருமுகப்படுத்த அது உதவுகிறது. ஒரு சீடன் அல்லது பக்தன் எந்த அளவு தீவிரமாக தனது ஒரு குரு அல்லது இஷ்ட தெய்வத்தை நினைக்கிறானோ அதை பொறுத்தே அவனது ஆன்மீக முன்னேற்றம் அமைகிறது. அப்படி நினைப்பது ஒரு தியானமே ஆகும். இருவரும் குரு, சீடன் அல்லது பகவான், பக்தன் ஒன்றாகும் நிலை ஏற்படும் போது சாதகன் நிறைவேறுகிறான். காயத்ரியின் எண்ணம் முழுவதும் அம்மாவை பற்றியும் அம்மாவின் உடல் தேவைகளை பற்றியுமே இருக்கிறது. எனவே காயத்ரியின் மனப்பான்மையில் ஒரு தவறும் இல்லை. அது சரியாகும். குழந்தைகளே, கிருஷ்ணனுக்கு தலைவலி ஏற்பட்ட கதையை கேட்டிருக்கின்றீர்களா? ஒரு நாள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு கடுமையான தலைவலி ஏற்பட்டது. நாரத மகரிஷி கிருஷ்ணனின் பள்ளி அறைக்கு சென்ற போது அங்கு கிருஷ்ணர் தாங்க முடியாத தலைவலியால் படுக்கையில் புரண்டு கொண்டு இருந்தார். நாரதருக்கு மிகுந்த கவலையாகிவிட்டது. பிரபோ, நான் ஏதாவது உதவி செய்ய முடியுமா? தங்கள் தலைவலியை போக ஏதாவது மருந்து உண்டா என்று நாரதர் பகவானிடம் கேட்டார். கிருஷ்ணர் வலியால் துடித்தபடி, இந்த தலைவலியை போக்க என் பக்தரின் பாத தூளி ஒன்றுதான் மருந்து. அதை என் நெற்றியில் தடவினால் இந்த கடுமையான வலி குறையும் என்று முணுமுணுத்தார். இதை கேட்ட நாரதர், நான் கிருஷ்ணனின் சிறந்த பக்தன்தான். ஆனால் என்னுடைய கால் தூசியை அவரது நெற்றியில் இட்டு கொண்டால் அப்படிப்பட்ட பாவத்தை எப்படி செய்வது? இது சரியல்ல, என்னால் அது முடியாது என்று சிந்தித்தார். ஆனால் பகவானின் நோயை எப்படியாவது குணப்படுத்த வேண்டும் என்று அவர் நினைத்தார். பகவானின் நெற்றியில் தடவ பாதத்தூளியை யாராவது தர முன் வருவார்களா என்று தேடினார். முதலில் நாரத முனிவர் கிருஷ்ணனின் தேவியர்களான ருக்மிணி மற்றும் சத்யபாமாவிடம் சென்றார். அவர்கள் பெரிய பாவத்தை செய்ய முடியாது என்று சொல்லி அவர்கள் தங்கள் பாததூளியை தர மறுத்துவிட்டனர். நாரதர் பக்தியிலும் தவத்திலும் தலை சிறந்த ரிஷிகள் முனிவர்களிடம் சென்று கேட்டார். அவர்களில் யாரும் இக்கொடும் பாவத்தை செய்ய முன்வரவில்லை. ஏமாற்றமடைந்த நாரதர் துவாரகைக்கு திரும்பினார். கிருஷ்ணனிடம் யாருமே இப்படிப்பட்ட பாவத்தை செய்ய முன்வரவில்லை என்று தெரிவித்தார். இன்னும் கடுமையான தலைவலி உள்ளது போல் நடித்து கொண்டிருந்த பகவான் நாரதர் தவிப்பதை பார்த்து மனதிற்குள் நகைத்தபடி பிருந்தாவனத்திற்கு போ என்றார். நாரதர் உடனே பிருந்தாவனத்திற்கு சென்று கிருஷ்ணரின் தலை சிறந்த பக்தரான நாரதரை பார்த்த கோபியர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு பகவானை பற்றி ஆவலுடன் விசாரித்தனர். எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்த நாரதர் கடைசியில் கிருஷ்ணருக்கு ஏற்பட்டிருந்த கடுமையான தலைவலியும் அதற்கான ஒரே தீர்வு அந்த மருந்தை பெற்று செல்லவே நான் வந்துள்ளேன் என்று தெரிவித்தார். சித்தம் கலங்கியவர்களைப் போல அங்கும் இங்கும் ஓடிய கோபியர்கள் சற்றும் தயங்காமல் தங்கள் காலடி மணலை மூட்டை மூட்டையாக சேகரித்து கொண்டனர். நாரதர் அதிர்ச்சி அடைந்தார். அவர் வியப்புடன், நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? உங்கள் காலடி மணலை எடுத்து கிருஷ்ணனின் நெற்றியில் இடுவது பெரிய பாவம் இல்லையா? உங்களுக்கெல்லாம் பைத்தியமா என்று கேட்டார்.
கண்ணனிடம் கொண்டிருந்த அளவற்ற பிரேமையின் காரணமாக அழுதபடியே கோபியர்கள், இது எவ்வளவு பெரிய பாபமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், பரவாயில்லை, நாங்கள் பாவ புண்ணியங்களை பற்றி கவலைப்படவில்லை. எங்கள் அன்புக்குரிய கண்ணன் தலைவலி நீங்க வேண்டும், அதுதான் எங்கள் நோக்கம். எங்கள் காலடி மண் பகவானின் தலையை போக்கும் எங்கள் காலடி மண் பகவானின் தலைவலியை போக்கும் என்றால் அதனால் விளையும் பாவத்தை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அதை நாங்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கின்றோம் என்றார். கிருஷ்ணர் மீது கோபியர்கள் கொண்டிருந்த சுயநலமற்ற பிரேமை பக்தியை கண்டு நாரதர் வியந்து நின்றார். கோபியரின் பாதத்தூளிகள் நிரம்பிய மூட்டைகளை எடுத்துக்கொண்டு அவர் துவாரகைக்கு திரும்பிய போது அங்கு கிருஷ்ணர் தலைவலி முற்றும் நீங்க பெற்றவராக தெய்வீக புன்னகை தவழ அமர்ந்திருப்பதை கண்டார். தம்மை வரவேற்பதை போல் அவர் அமர்ந்திருப்பதை கண்ட நாரதருக்கு இது கண்ணனின் லீலையில் ஒன்று என்பது புரிந்தது. தனக்கு பணிவை ஏற்படுத்துவதே இந்த நாடகம் என்பதை அவர் உணர்ந்தார். பணிவு வரப்பெற்ற நாரதரிடம் பகவான், நாரதா, நீயும் மற்றவர்களும் உங்கள் பாததூளியை எனக்கு தருவதால் வரப்போகும் பாவத்தை பற்றியே கவலைப்பட்டுக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் கோபியர்கள் என்னை பற்றி மட்டுமே எண்ணினார்கள். தாங்கள் செய்ய போகும் பெரிய பாவத்தை பற்றி அவர்கள் சிந்திக்கவே இல்லை. பகவானுக்கு பாததூளியை கொடுக்கும் பாவச் செயலை செய்வதால் விளையும் பின் விளைவுகள் என்னவாக இருந்தாலும் அதை ஏற்க அவர்கள் தயாராக இருந்தார்கள். அவர்களது எண்ணமெல்லாம் என்னை பற்றியே இருந்தது. எப்படியாவது என்னுடைய தலைவலியை நீக்க வேண்டும் என்பது ஒன்றுதான் அவர்களது கவலையாக இருந்தது. அவர்களது பக்தி ஒப்புயர்வற்றவை என்றார். குழந்தைகளே, ஒரு பக்தன் தனது பகவானின் உடல் நலத்தில் மேற்கூறியவாறு கவனம் செலுத்துவது முற்றிலும் சரியானதே. அவனுக்கு பகவான் தான் எல்லாம். அவனது அன்புக்குரியவர் அவரே. பகவானின் உடல் நலத்திற்கு தேவையான ஆரோக்கியம் மற்றும் சௌகரியங்களை பற்றி பக்தன் ஸ்ரத்தை எடுத்துக் கொள்வது அவனது அன்பிற்கும் பக்திக்கும் முற்றிலும் பொருத்தமானதே. இந்த மனோபாவத்திலிருந்து பக்தனுக்கும் பகவான் மீது பற்றுதலும் பகவானை பற்றிய தொடர்ந்த நினைவும், அதாவது மன ஒருமைப்பாடு விளைகின்றன. இது மிகவும் நல்லதே. பிரம்மச்சாரி மீண்டும் அம்மாவிடம், அம்மா, ஆரம்பத்தில் நீங்கள் எங்களது மனோபாவத்தை தவறில்லை என்று சொன்னீர்கள். ஆனால் உங்களது விளக்கத்தை கேட்டால் காயத்ரி செய்ததுதான் சரி, நாங்கள் செய்தது தவறு என்றல்லவா தோன்றுகிறது என்றார். அம்மா, இல்லை மகனே, அப்படி இல்லை. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையுடன் உங்களை முழுவதுமாக ஐக்கியப்படுத்தி கொண்டு விட்டதால் உங்கள் மனநிலை அப்படி இருந்தது என்றுதான் அம்மா சொன்னேன். நீங்கள் உங்களை மறந்த நிலையில் இருந்தீர்கள். நீங்கள் மழை வரப்போவதையும் மழை மேகங்களையும் கவனிக்கவில்லை. அந்த நேரத்தில் உங்கள் கவனமெல்லாம் அம்மாவின் மீதே ஒருமுகப்பட்டு இருந்தது. நீங்கள் மழை பெய்ய தொடங்கியதை கவனிக்கவில்லை. அந்த தருணத்தில் நீங்கள் அம்மாவின் நினைவில் ஐக்கியமாயி இருந்தீர்கள். எனவே வேறு எதையும் கருத்தில் கொள்ளவில்லை. ஆனால் காயத்ரிக்கு அம்மாவின் உடல் தேவைகளை கவனித்துக் கொள்வதுதான் சாதனையாகும். எனவே அம்மாவின் உடல் நிலையை பற்றி அவள் மிகவும் கவலைப்பட்டாள். மழை வருவதை கண்டதும் அம்மா நனைந்து விடுவேனே என்று கவலைப்பட்டாள். மழையில் நனையாமல் எழுந்து அம்மா அறைக்கு போக வேண்டும் என்று விரும்பினாள். உங்கள் மனோபாவமும் அவளது மனோபாவமும் சரியானதே. காயத்ரியின் மனநிலை கிருஷ்ணனின் தலைவலியை போக்க எந்தவித தயக்கமும் இன்றி தங்கள் கால் தூளிகளை கொடுத்த கோபியரின் மனநிலையுடன் ஒப்பிடலாம். அந்த நேரத்தில் உங்களுக்கு இருந்த மனநிலையை கிருஷ்ணரை பார்த்தபோது தன்னை மறந்து கையை சுட்டுக்கொண்ட கோபியின் மனநிலையுடன் ஒப்பிடலாம். அம்மா பாருங்க, ரெண்டுமே சரின்றாங்க. ஸோ காயத்ரி பண்ணது அவருக்கு உடம்பு முடியலன்னு பதறி அடிச்சு தன்னுடைய காலில் இருக்கிற தூசியை அவருக்கு கொடுத்து எப்படியாவது சரி பண்ணிடணுன்ற எண்ணம் இருந்தது இல்லையா, அந்த எண்ணத்தோட கம்பேர் பண்ணலாமா. ஆனா கிருஷ்ணரை பார்த்த உடனே மெய் மறந்து போய் கையை சுட்டுக்கிட்டாங்க இல்லையா, அந்த நிகழ்ச்சியோட பிரம்மச்சாரிகளை கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ரெண்டு பேருமே ஈக்குவலா அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைகளே, உங்களுக்கு அந்த கதை தெரியுமா? கோகுலத்தில் ஒரு கோபிகை இருந்தாள். ஒரு நாள் மாலை அவளது மாமியார் விளக்கை ஏற்ற சொன்னாள். கோபிகை நெருப்பு கொண்டு வர பக்கத்து வீட்டிற்கு சென்றாள். அந்த காலங்களில் மின்சார விளக்கு இல்லை.
தீப்பெட்டி கூட இல்லை. நெருப்பு மூட்ட 2 சிக்கி முக்கி கற்களை உரச வேண்டும். இல்லாவிட்டால் அரணை குடிசையை சேர்த்து கடைய வேண்டும். யாராவது ஒருவர் அப்படி செய்ததும் மற்றவர்கள் அதிலிருந்து நெருப்பை எடுத்துக் கொள்வார்கள். எனவே நெருப்பு வாங்க பக்கத்து வீட்டிற்கு செல்வது ஒரு சாதாரண பழக்கமாக இருந்தது. அந்த கோபிகை ஒரு திரியை எண்ணெயில் முக்கி அதை பக்கத்து வீட்டின் விளக்கிலிருந்து ஏற்றி வர சென்றாள். அந்த திரியை விளக்கு சுடர் மீது வைத்த அதே நேரத்தில் இதோ கிருஷ்ணர் வந்துவிட்டார் என்று யாரோ சொல்வதை கேட்டாள். அவள் உடனே நிமிர்ந்து பார்த்தாள். கிருஷ்ணன் அவள் முன்னால் நின்று கொண்டு இருந்தார். கண்ணனை கண்டு மெய்மறந்த கோபிகை வைத்த விழி வாங்காமல் அவரையே பார்த்து கொண்டு இருந்தாள். எரிய திரி கையை சுடுவதை அவள் உணரவில்லை. வெளி உலகையும் தன்னையும் அவள் முற்றிலும் மறந்திருந்தாள். எனவே தீ சுடுவதை அவள் உணரவில்லை. அந்த நேரத்தில் வீட்டில் நெருப்புக்காக காத்து கொண்டிருந்த அவளது மாமியார் மருமகள் திரும்பி வராததை கண்டு அவளை தேடி அடுத்த வீட்டிற்கு வந்தார். அங்கு கண்ணனை பார்த்து மெய்மறந்து தனது கையை தீ சுடுவதையும் உணராமல் நின்று கொண்டிருந்த மருமகளை கண்டாள். பக்திக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். நீங்களும் காயத்ரியும் அந்த மிக உயர்ந்த பக்தியை அடைய ஆன்மீக பாதையில் இன்னும் எவ்வளவோ தூரம் செல்ல வேண்டும். குழந்தைகளே, நீங்கள் தெரிந்து கொண்டே சுயநலத்துடன் செயல்பட்டால் அது தவறு. உதாரணமாக, கோபத்தினாலோ சோம்பலினாலோ அம்மாவை மழையில் நனைய விட்டு இருந்தால் அது தவறான மனோபாவமாகும். அது உங்கள் ஆன்மீக வளர்ச்சியை தடை செய்யும். அம்மாவை பற்றி கவலைப்படாமல், அம்மாவிடம் கேட்காமல், மழையில் நனைந்து விடாமல் இருப்பதற்காக நீங்கள் ஓடியிருந்தாலோ அல்லது அம்மா சொல்லாமல் நீங்கள் போயிருந்தாலோ அது தவறாக இருந்திருக்கும். ஆனால் நீங்க அப்படி எதுவும் செய்யவில்லை. அதனால் கவலைப்பட வேண்டாம். சிலர் அம்மாவை கடவுளாகவே எண்ணுகின்றனர். அம்மா எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர், அவரை எதுவும் பாதிக்காது என்பது அவர்களது எண்ணம். அம்மா சர்வ வல்லமை படைத்தவர். உணவும் உறக்கமும் இன்றி அம்மாவால் இருக்க முடியும். அம்மாவின் சக்தி எல்லையற்றது. அம்மாவை பரபிரம்மம் என்று இவர்கள் கருதுகின்றார்கள். இந்த மனோபாவமும் சரியானதே. பக்தன் பகவானின் வடிவத்துடன் கூடிய சகுண நிலையையும் அதை கடந்த நிர்குண நிலையையும் ஏற்றுக்கொள்கின்றான். பகவானை பரபிரம்ம ஸ்வரூபமாக கருதுபவன் பகவானின் நிர்குண நிலையை மட்டும் ஏற்றுக்கொள்கின்றான். உங்களுக்கு காயத்ரிக்கும் அம்மா நான் இஷ்ட தெய்வம். உங்களுக்கும் காயத்ரிக்கும் அம்மாதான் இஷ்ட தெய்வம். எல்லாம் வல்ல இறைவன் அம்மாவே உங்களுக்கு அனைத்தும் ஆவேன். குழந்தைகளே, நீங்களும் அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளீர்கள் என்று அறிவேன். ஆனால் நேற்று நீங்கள் உங்களையே மறந்து அம்மாவின் நினைவில் ஒன்றிவிட்டீர்கள். அம்மாவின் உடல் தேவைகளை கவனித்துக் கொள்வதுதான் காயத்ரியின் சாதனை என்பதால் அவள் அதில் அதிக கவனத்துடன் நடந்து கொண்டாள். இந்த 2 மனோபாவம் கொண்டவர்களும் எப்போதாவது ஒரு முறை தங்களை மறந்த சூழ்நிலையுடன் ஒன்றுவார்கள். அது நிரந்தரமாக ஆக வேண்டும். அந்த நிலை வரும்போது நீங்கள் தெய்வீக அன்பை அனுபவிப்பீர்கள். பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 பேருமே இன்னும் அடுத்த நிலைக்கு போறது என்ன அப்படின்னா, நான் வேற நீ வேற இல்லைன்னு அந்த பேரன்புல முழுகக்கூடிய அந்த நிலை வரும்போது அது இன்னும் நல்லா இருக்குன்றாங்க. எப்படி சொல்றது, அதான் அம்மாவே லவ்வர்ஸ் பற்றி தானே சொன்னாங்க. ஒரு காதல்னு ஒரு காதலை ஸ்டார்டிங்கில் அந்த உடல் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அப்படியே மனசெல்லாம் பதறும். ஒரு ஸ்டேஜில் அடுத்த நிலைக்கு அது போகும்போது நீ வேற நான் வேற இல்லைன்னு ஆயிடும் இல்லையா? அந்த மாதிரி இப்படி இருக்கா, பதட்டமாக இருக்கா, அதுக்கப்புறம் நம்ம ஒன்றோடு ஒன்று அவங்களுக்குள்ளே இணையும் போது, அது கலக்கும் போது அது ஒரு பேரின்ப நிலைக்கு போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அம்மாவுக்கு இருக்கிற வழி நமக்கு பிரதிபலிக்கும், நமக்கு இருக்கிறது அம்மாவுக்கு பிரதிபலிக்குன்ற மாதிரி ஆகிடும். லாஸ்ட் டைம் அம்மா ஒரு லவ் ஸ்டோரி சொன்னாங்க இல்லையா? காட்டில் அவங்க அதாவது 2 பேர் லவ் பண்ணுவாங்க. அந்த பொண்ணுடைய அப்பா அந்த லவ்வரை காட்டில் போய் விட்டுருவாங்க. இறந்து போயிட்டாங்கன்னு இந்த பொண்ணுக்கிட்ட சொன்ன உடனே அந்த நினைப்பிலேயே அவள் படுத்த படுக்கையாயிடுவா. காட்டில் அவனுக்கு உடம்புல என்னென்ன கீரல் போடுதோ அந்த கீரல் எல்லாம் இவளுடைய உடம்புல தெரியும் அப்படின்ற அளவுக்கு அந்த ஒன்றி அவங்க இருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான நிலைக்கு நம்ம கடவுளோட நெருங்கணும். அதை தான் அம்மா இதில் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே,
தங்களை மறந்த நிலையில் அம்மாவை மழையில் நனைய விட்டதால் தாங்கள் தவறு எதுவும் செய்யவில்லை என்பதை அம்மாவே சொல்ல கேட்ட பிரம்மச்சாரிகள் மிகுந்த ஆறுதலும் மகிழ்ச்சியும் அடைந்தனர். அம்மாவின் விளக்கமும் அவர்களின் குற்ற உணர்வை போக்கியது. அம்மா சொல்படி ஒரு பிரம்மச்சாரி மாறா எதுக்குள்ள என்ற பாடலை பாடினார். ஓகே, ரொம்ப சூப்பரா இருந்ததா? பாருங்க, இந்த கேள்விக்கு அம்மா பதில் சொல்லிட்டாங்க. அதாவது நம்ம தவறு அப்படின்னா வேணும்ட்டே பண்றது தான் தவறு. உன்னை மறந்து நீ ஒரு விஷயம் பண்ற, அம்மாவோட நினைப்புல நீ அதிகமா இருந்திருக்க அப்படின்னும் போது நீ அவங்க நினைப்புல இருக்கிறது தான் பெருசுன்னு அம்மா சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த சூழ்நிலையை நம்மளோட லைஃப்லயும் நம்ம நிறைய வாட்டி கம்பேர் பண்ணியிருப்போம். சில பேர் வந்து பூஜை பண்ணி பக்தி பண்ணுவாங்க, சில பேர் வந்து கண்ணை மூடி பக்தி பண்ணுவாங்க, சில பேர் மெடிடேஷன் மூலமா பக்தி பண்ணுவாங்க. அப்போ எனக்கு இது வரலையே, ஒருவேளை நம்ம தப்பு பண்றோமோ, அவங்களுக்கு மட்டும் அது வருதே, அவங்க தான் சரியோன்ற தாட்டெல்லாம் நம்மளுக்கு வந்திருக்கும். நிறைய குழப்பங்கள் வரும். ஸோ இதில் அந்த குழப்பங்களுக்கும் ஒரு தீர்வு. அவங்க பாவத்தை அவங்க பண்ணுறாங்க, ஓம் பாவத்தை நீ பண்ணு. ஓகேவா? ஸோ கோபத்தோடையோ ஏதோ ஒரு அகங்கார நோக்கத்தோடையோ நம்ம ஒரு விஷயத்த பண்ணாதான் அது தப்பான். தன்னை மெய் மறந்து நீ ஒரு விஷயம் பண்ணுற அப்படின்னா அது சரின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப அம்மா அழகாக சொல்லியிருக்காங்க. நாளைக்கு இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்க்கலாம். ஓம் அமிர்தேஸ்வர நமக. ஓம் நம சிவாயா. மனமே உனக்கு சொந்தம், ஒருவரும் இல்லை என்ற உண்மையை ஒரு நாளும் நீ மறந்திடாதே. அர்த்தமற்ற கர்மங்களை செய்து கொண்டே சம்சாரத்தில் பயனின்றி நீயும் வீணாய் அலைகின்றாயே. காயமது மாயமதனை சமம் என்று உணர்ந்து கொண்டு சத்தியத்தை அறிந்திட நாம் வழி தேடுவோம். நிலையில்லா உலகினை நிஜமென்று எண்ணிடாதே. மெய்ப்பொருளாம் அந்த சக்தி என்றும் ஒன்றுதான்.